வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. ஒரே மாதிரி இருக்கிற உலகத்துல ஒரே மாதிரி சூழ்நிலையில வளர்ற ரெண்டு பேர்ல ஒருத்தர் மட்டும் எப்படி ரொம்ப சந்தோஷமாவும் இன்னொருத்தர் சோகமாவும் இருக்காங்க. ஒருத்தர் தொடர் வெற்றி அடைறதும் இன்னொருத்தர் தோல்வி அடைவதும் ஏன்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் உங்க மனசுக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நிச்சயமா. ஜோசப் மர்ஃபி எழுதின உங்கள் ஆழ்மனதின் சக்தி, அதாவது த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்கின் படி பதில் உறுதியா ஆமாம் தான். இன்னைக்கு நாம இந்த உலக புகழ்பெற்ற புத்தகத்தை தான் அலச போறோம். ஆமா, இதுல இருக்கிற சில முக்கியமான பிராக்டிக்கலான டெக்னிக்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேச போறோம். உங்க வாழ்க்கையில ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, சந்தோஷம்னு எல்லாத்தையும் அடைய ஆமா உங்க மனசோட சக்தியை எப்படி பயன்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். இதுல அடிப்படை கருத்து ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். சொல்லுங்க. உங்களுக்கு ரெண்டு மனசு இருக்கு. ஒன்னு நனவு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட். இன்னொன்னு ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட். சரி. நனவு மனம் தான் யோசிக்கும், கேள்வி கேட்கும், பகுத்தறியும். ஆனா ஆழ்மனம் அப்படி இல்ல. அது எப்படி? அதுக்கு நீங்க கொடுக்கிற எண்ணங்களை, நம்பிக்கைகளை எந்த கேள்வியும் கேட்காம அப்படி ஏத்துக்கிட்டு அத உங்க வாழ்க்கையோட நிஜமா மாத்தும். ஓ, இந்த ரெண்டு மனசும் எப்படி சேர்ந்து வேலை செய்துன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுதான் எல்லாத்துக்குமான திறவுகோல். நீங்க சொல்ற இந்த நனவு ஆழ்மன பிரிவு இன்னைக்கு நமக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா மர்ஃபி இது எழுதின 1960களில் இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை. கரெக்ட். ஃப்ராய்டோட கருத்துக்கள் பிரபலமாக இருந்த நேரத்துல ஆமா, ஒரு சாதாரண மனுஷன் கூட தன் மனசை கண்ட்ரோல் பண்ணி வாழ்க்கைய மாத்த முடியுங்கிற நம்பிக்கை பெரிய விஷயம். அந்த காலகட்டத்துல இது ஒரு பெரிய ஷிஃப்ட். சரி, இந்த ரெண்டு மனசும் எப்படி வேலை செய்யுதுன்னு சுலபமா புரிஞ்சுக்க மர்ஃபி ஒரு அருமையான ஒப்புமை சொல்றாரு. ஆமா, அந்த தோட்டம் ஒப்புமை. அதான், உங்க மனச ஒரு தோட்டம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க தான் அந்த தோட்டக்காரர். சரி. நாள் முழுக்க உங்க நனவு மனம் மூலமா வர்ற எண்ணங்கள் தான் விதைகள். இந்த விதைகளை நீங்க உங்க ஆழ்மனம்ங்கிற மண்ணுல விதைச்சுக்கிட்டே இருக்கீங்க. நல்லதை விதைச்சா நல்லது விளையும், கெட்டதை விதைச்சா கெட்டதுதான் விளையும். சிம்பிள். அப்போ அந்த ஆழ்மனம்ங்கிற மண்ணுக்கு இது நல்ல விதை, இது கெட்ட விதைன்னு பிரிச்சு பார்க்க தெரியாதா? துளி கூட தெரியாது. அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஆழ்மனம் ஒரு வளமான மண் மாதிரி. ஓகே. அதுக்கு தர்க்கம் பண்ண தெரியாது. நீங்க எதை ஆழமா உணர்வு பூர்வமா நம்புறீங்களோ அது உண்மையா ஏத்துக்கிட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சிரும். அதனாலதான் உங்க நனவு மனம் தான் வாசல்ல நிக்கிற காவலாளி மாதிரி செயல்படணும்னு மர்ஃபி சொல்றாரு. கரெக்டா சொன்னீங்க. தவறான நெகட்டிவ் எண்ணங்கள் உள்ள போகாம தடுக்க வேண்டியது அதோட வேலை. ஓகே, காவலாளி கான்செப்ட் புரியுது. இத விளக்க மர்ஃபி இன்னொரு ஒப்புமையும் சொல்றாரு, கப்பல் கேப்டன் மாதிரி. அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்குமே. ஆமா, உங்க நனவு மனம் ஒரு கப்பலோட கேப்டன். சரி. அதுதான் கட்டளைகளை கொடுக்கும். இடது பக்கம் திரும்பு, வேகமா போ அப்படின்னு. உங்க ஆழ்மனம் என்ஜின் ரூம்ல இருக்கிற டீம் மாதிரி. அவங்க கேப்டனோட கட்டளைகளை கேள்வி கேட்காம அப்படியே செயல்படுத்துவாங்க. கப்பல் எங்க போகுது, ஏன் போகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. தெரியவே தெரியாது. கேப்டன் சரியா வழி நடத்தினா கப்பல் பத்திரமா துறைமுகத்தை அடையும். ஒருவேளை கேப்டன் தவறான கட்டளையை கொடுத்தா கப்பல் பாறையில மோதிடும். அதேதான். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி நடக்குது? நாமளே நமக்கு தெரியாம தவறான கட்டளைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா? நிச்சயமா. புத்தகம் சொல்ற ஒரு பொதுவான உதாரணம், இத வாங்க என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்றது. ஆமா, இது நிறைய பேர் சொல்றதுதான். நீங்க ஒரு பொருளை பார்த்துட்டு இப்படி திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்க ஆழ்மனம் அத ஒரு நேரடி கட்டளையா எடுத்துக்குது. அப்படியா? ஆமா. அது என்ன பண்ணும்னா உங்க வாழ்க்கையில பணம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு வேலை செய்யும். அது உங்க வார்த்தைகளை அப்படியே நிறைவேத்துது. பணம் இல்லைங்கிற கட்டளைக்கு கீழ்ப்படியுது. அடடா, அப்போ இதுக்கு மாற்று வழி என்ன? இது சம்பந்தமா புத்தகத்துல தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழக மாணவி ஒருத்தரோட கதை வருமே. ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சொல்லுங்களேன். அந்த பொண்ணு ஒரு கடை ஜன்னல்ல ரொம்ப அழகான விலை உயர்ந்த ஒரு டிராவல் பேக்க பாக்குறா. சரி. பார்த்ததும் அவ மனசுல வர எண்ணம், இத வாங்க காசு இல்லையே. ஆனா அவளுக்கு மர்ஃபியோட ஒரு பேச்சு ஞாபகத்துக்கு வருது. என்னது? எதிர்மறையான வாக்கியத்தை ஒருபோதும் முடிக்காதீங்க, அத உடனடியா மாத்திடுங்கன்னு அவர் சொன்னது. ஓ. உடனே அவ தான் எண்ணத்தை மாத்தி
இந்த பை என்னோடது, இது விற்பனைக்கு இருக்கு, நான் இத மனசளவுல ஏத்துக்கிறேன், என் ஆழ்மனம் இதை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும்னு உறுதியா நினைக்கிறா. வாவ், இது நம்புற மாதிரியே இல்லையே. வெறும் எண்ணத்தை மாத்துனதுனால என்ன ஆச்சு? அங்கதான் விஷயமே இருக்கு. சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி அவளோட காதலன் அதே பைய அவளுக்கு பரிசா கொண்டு வர்றான். அப்படியா? கேட்ட மாத்திரத்தில் ஒரு பொருள் கிடைப்பது என்பது சினிமா மாதிரி இருக்கு. இது தற்செயலா நடந்ததா இல்ல ஆழ்மனதின் சக்தியான்னு மர்ஃபி எப்படி விளக்குறாரு? மர்ஃபி இத தற்செயல்னு சொல்லல. அந்த பொண்ணு தம் மனசுல இருந்த இல்லாம எண்ணத்தை மாத்தி உரிமை என்ற எண்ணத்தை ஆழமா பதிச்சப்போ ஆழ்மனம் அந்த எண்ணத்துக்கு பொருத்தமான வழியை கண்டுபிடிச்சதுன்னு சொல்றாரு. ஓ, இதுதான் ஆழ்மனசுக்கு சரியான கட்டளைகளை கொடுக்கறதோட சக்தியா? அதேதான். இது சஜஷன், அதாவது தூண்டுதல் என்ற கான்செப்டுக்கு நம்மள கூட்டிட்டு வருது. ஆமா, மத்தவங்க சொல்றதும் நாமளே நமக்கு சொல்லிக்கிறதும் நம்ம ஆழ்மனசை எவ்வளவு பாதிக்குதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு புத்தகத்துல ஒரு தீவிரமான உதாரணம் இருக்கு. என்னது? ஒருத்தர் தன்னோட மகளுக்கு இருந்த ஒரு மோசமான நோயை குணப்படுத்த, என் பொண்ணு நல்லா ஆனா போதும், அதுக்காக என் வலது கைய கூட கொடுக்க நான் தயாருன்னு கிட்டத்தட்ட 2 வருஷமா திரும்ப திரும்ப புலம்பிக்கிட்டே இருந்திருக்காரு. ஐயோ! ஒரு நாள் கார் விபத்துல ஆச்சரியமா அவரோட வலது கை மட்டும் தோள்பட்டையில இருந்து துண்டிக்கப்பட்டது. என்ன சொல்றீங்க? அதே நேரத்துல அவரோட மகளோட நோய் அதிசயமா குணமாயிடுச்சு. இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. நல்லது கெட்டது தெரியாம நம்ம ஆழ்மன வேலை செய்யுதுன்னா நாம தெரியாம நமக்கு நாமே கெடுதல் பண்ண வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி தவிர்க்கிறது? இது ஒரு நல்ல கேள்வி. ஆழ்மனம் நல்லது கெட்டது பார்க்காதுதான். ஆனா ஒரு தூண்டுதலுக்கு தனியா எந்த சக்தியும் இல்ல, நீங்க அத மனசளவுல ஏத்துக்கிற வரைக்கும். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு, கப்பல்ல போற ஒரு பயந்த சுபாவம் உள்ள பயணிய பார்த்து, உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு கடல் நோய் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னான். அவரோட சொந்த பயத்தோட இந்த தூண்டுதலும் சேர்ந்து அவர் உண்மையிலேயே நோய்வாய்ப்படுவார். ஓ, அப்ப நம்மளோட உள் நம்பிக்கைகள் தான் ஒரு தூண்டுதல் நம்மள பாதிக்குமா இல்லையான்னு முடிவு பண்ணுது. கரெக்ட். அதே தூண்டுதல ஒரு அனுபவம் உள்ள மாலுமி கிட்ட சொன்னா என்ன ஆகும்? அவர் சிரிப்பார். ஏன்னா அவரோட ஆழ் மனசுல கடல் நோயில இருந்து எனக்கு விலக்கி இருக்குங்கிற நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்ப அவரோட நனவு மனம் அந்த தூண்டுதலை உள்ளே விடாது, நிராகரிச்சிடும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மத்தவங்க சொல்ற நெகட்டிவ் சஜஷன்ஸ்களை நிராகரிக்கிற சக்தி நம்ம நனவு மனசுக்கு இருக்கு. அப்போ இதே சக்திய நமக்கு சாதகமா நேர்மறையா பயன்படுத்தலாமே, நாமளே நமக்கு நல்ல சஜஷன்ஸ் கொடுத்துக்கலாமே. நிச்சயமா. அதுக்கு பேர் தான் தன் தூண்டுதல், அதாவது ஆட்டோ சஜஷன். ஆட்டோ சஜஷன். ஆமா, மேடை பயத்தால பாதிக்கப்பட்ட ஒரு இளம் பாடகியோட கதை இதுக்கு சிறந்த உதாரணம். 3 முறை ஆடிஷன்ஸ்ல அவ பயத்தால சொதப்பிட்டா. ஓ பாவம். அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிச்சா. ஒரு நாளைக்கு 3 தடவை ஒரு தனி ரூம்ல அமைதியா உட்கார்ந்து, நான் அற்புதமா பாடுறேன், நான் அமைதியா தைரியமா நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்னு தனக்கு தானே மெதுவா உணர்வு பூர்வமா சொல்லிக்கிட்டா. அது வேலை செஞ்சதா? ஒரு வாரத்துல அவளோட பயம் காணாம போய் ஒரு அற்புதமான ஆடிஷனை கொடுத்தா. அந்த பாடகியோட கதை ஒரு நல்ல உதாரணம். இது வெறும் நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்கிறது மட்டும் இல்ல, ஆமா, பாசிட்டிவ் எண்ணங்களை எப்படி பிளான் பண்ணி உள்ள அனுப்புறது அப்படிங்கறத பத்தியும் தான். இதுக்கு புக்ல ஏதாவது கான்கிரீட்டான டெக்னிக்ஸ் இருக்கா? இருக்கு. புத்தகம் சில ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த நுட்பங்களை சொல்லுது. சொல்லுங்களேன். அதுல முதல் மற்றும் மிக முக்கியமானது தூக்கத்துக்கு முன்னாடி வர்ற அரை மயக்க நிலைய பயன்படுத்துறது, அதாவது ட்ரௌசி ஸ்டேட். அரை மயக்க நிலையா? அதுல என்ன ஸ்பெஷல்? சும்மா தூங்கிட்டா போதாதா? அங்கதான் ஒரு சின்ன அறிவியல் இருக்கு. இந்த அரை தூக்க நிலைங்கிறது உங்க மூளை அலைகள் வேகமான பீட்டாலிருந்து அமைதியான ஆல்பா மற்றும் தீட்டா நிலைக்கு மாறும் நேரம். ஓ, இந்த நேரத்துல உங்க பகுத்தறியும் நனவு மனம் அமைதியாகி ஆழ்மனதின் கதவுகள் அகலமா திறந்திருக்கும். அப்போ அந்த நேரத்துல கொடுக்கப்படுற கட்டளைகள் ரொம்ப ஆழமா பதியும், எந்த எதிர்ப்பும் இல்லாம பதியும். அப்போ அது வெறும் தூக்க கலக்கம் இல்ல, அது ஆழ் மனசோட பேசுறதுக்கான ஒரு பிரைம் டைம். எக்ஸாக்ட்லி. சார்ல்ஸ் பாடோவின்ங்கிற உளவியலாளர் இத பத்தி நிறைய சொல்லியிருக்கார். ஒரு நீண்ட சட்ட போராட்டத்துல இருந்த ஒரு பெண்மணி ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி, ஆமா, இது தெய்வீக முறையில் முடிந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன வரிய ஒரு தாலாட்டு மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தூங்கிடுவாங்க. ஓகே. அந்த வார்த்தைகள்ல இருந்த நிம்மதியையும் தீர்வையும் அவங்க உணர்ந்தாங்க. 11வது நாள் அவங்களுக்கு சாதகமா அவங்க எதிர்பார்க்காத ஒரு சமரச தீர்வு கிடைச்சது. அடுத்து மன திரைப்பட முறை, மென்டல் மூவி மெத்தட். இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே.
ஆமா, ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம்னு சொல்ற மாதிரி. இது அடுத்த டெக்னிக்கா? ஆமா, நீங்க விரும்புற ஒரு விஷயத்த வெறும் வார்த்தைகளா நினைக்கிறத விட அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு சின்ன சினிமா படத்தை உங்க மனசுல ஓட்டி பார்க்கணும். கற்பனை பண்றதுக்கும் இதை ஒரு மன திரைப்படம் மாதிரி உணர்றதுக்கும் என்ன வித்தியாசம்? வெறும் இமேஜ் பார்த்தா போதுமா, இல்ல அதுல உணர்ச்சிகளுக்கும் பங்கு இருக்கா? ஒரு பகுதியா மாறணும், அந்த சூழலை உணரணும், அங்க கேக்குற சத்தங்களை கேட்கணும், அங்க இருக்கிறவங்கள பார்க்கணும். அந்த வெற்றி உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை முழுசா உணரணும். கரெக்ட். உணர்ச்சிகள் தான் ஆழ்மனசோட மொழி. மர்ஃபி தனக்கு மத்திய மேற்கு பகுதியில ஒரு நிரந்தர வேலை வேணும்னு ஆசைப்பட்டப்போ அவர் ஒரு பெரிய ஹால்ல நிறைய பேர் முன்னாடி பேசுற மாதிரியும், பேசி முடிச்சதும் இந்த வாய்ப்புக்காக நான் பிரார்த்தனை செஞ்சேன்னு சொல்ற மாதிரியும் கற்பனை செஞ்சார். ஓகே. அந்த கூட்டத்தோட கைத்தட்டல அந்த சூழ்நிலையோட நிஜத்தை அவர் உணர்ந்தார். சில நாட்கள்லயே சிகாகோல இருந்து அவருக்கு அதே மாதிரி ஒரு வாய்ப்பு தேடி வந்தது. வாவ். அப்போ உணர்ச்சி பூர்வமான கற்பனை தான் முக்கியம். சரி, கடைசியா ஒரு டெக்னிக் சொல்றாங்களே, நன்றி சொல்லும் நுட்பம், அது எப்படி வேலை செய்யுது? இது எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு மர்ஃபி சொல்றாரு. எப்படி தான் இந்த டெக்னிக்? ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்றதா? அது நம்மள நாமே ஏமாத்திக்கிற மாதிரி இல்லையா? இல்ல, உளவியல் ரீதியா அது எப்படி வேலை செய்யும்? இது ஏமாத்துறது இல்ல, உங்க மனநிலைய மாத்துறது. நீங்க ஒரு விஷயம் வேணும் வேணும்னு கேக்கும்போது உங்க மனசு இல்லாமைங்கிற நிலையில இருக்கு. சரி. ஆனா அது ஏற்கனவே கிடைச்சிட்டதுக்கு நீங்க நன்றி சொல்லும்போது உங்க மனசு பெற்றுக்கொள்ளுதல்ங்கிற நிலைக்கு மாறுது. ஓ, அப்போ நம்ம மனசுல இருக்கிற பற்றாக்குறை உணர்வு போய் நிறைவான உணர்வு வருது. ஆமா, இந்த நன்றி உணர்வு மனநிலை ஒரு விதமான எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் உருவாக்குது. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. மிஸ்டர் புரோக்னு ஒருத்தர் வேலை இல்லாம கையில காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் தினமும் காலையிலயும் சாயங்காலமும் ஒரு அமைதியான ரிலாக்ஸான நிலையில என் செல்வத்திற்காக நன்றி தந்தையே அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னார். அவர் மனசுக்குள்ள ஒரு பணக்காரர் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரோ? கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த நன்றி உணர்வு மனநிலை அவரோட மனச வறுமையிலிருந்து செல்வத்தின் மீது குவித்தது. புரியுது. அது அவரை வாய்ப்புகளை நோக்கி திறக்க வச்சது. சீக்கிரமே ஒரு தெருவுல எதேச்சியா அவரோட பழைய முதலாளிய சந்திச்சார். அப்படியா? அவர் ஒரு நல்ல வேலையும் உடனடி தேவைக்கு $500 கடனாவும் கொடுத்தார். அந்த நன்றி உணர்வு தான் சரியான நபரையும் சரியான சூழலையும் அவர் பக்கம் ஈர்த்தது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம ஆழ்மனம் ஒரு பவர்ஃபுல்லான ஆனா நடுநிலையான கருவி. கரெக்ட். நல்லதோ கெட்டதோ, நம்ம நனவு மனம் எதை நம்பிக்கையோடும் உணர்ச்சியோடும் அதுல பதிய வைக்குதோ அது நம்ம வாழ்க்கையில நிஜமாக்கி காட்டுது. கரெக்டா சொன்னீங்க. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த சக்தி உங்களுக்கு வெளியே எங்கிருந்தோ வரல, அது நமக்குள்ளதான் இருக்கு. ஆமா, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்த கத்துக்கிறதன் மூலமா உங்க விதியே நீங்க மாத்தலாம். உங்க எண்ணங்கள் தான் காரணம், உங்க வாழ்க்கை அதன் விளைவு. இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு சிந்தனை. தூங்குறதுக்கு முன்னாடி ஆழ்மனசுல ஒரு கருத்தை பதிய வைக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த புத்தகம் சொல்லுது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு நாளோட உங்க கடைசி எண்ணம் தான் ராத்திரி முழுக்க நீங்க விதைக்கிற விதைனா, இன்னைக்கு ராத்திரி நீங்க என்ன விதைய விதைக்க போறீங்க? எந்த ஒரு எண்ணத்தை நீங்க திரும்ப திரும்ப சொன்னா உங்க மனத்தோட்டம் மாறத் தொடங்கும். யோசிச்சு பாருங்க. இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.